Praise the Lord. May God bless you. 35வது நாளுக்கான வார்த்தை அலைனிங் வித் காட்ஸ் காலிங். ஹல்லேலூயா. காலிங் என்றது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லை நம்ம வாழ்க்கையில். ஸோ அந்த அவருடைய காலிங்கில் நம்ம அலைன் ஆகணும் அப்படின்னா அதை நம்ம ரொம்ப நல்லா அறிந்து கொள்ளணும். நான் போடுற இந்த சின்ன சின்ன காரியம் என்னால் லாங்காக பேச முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் நான் இங்கே போடுறேன். கர்த்தர் உங்களுக்கு நிறைய டீச் பண்ணால் எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் முதலாவது எப்படி அவருடைய காலிங்கில் அலைன் பண்ண ஆசைப்படுகிறார்னா, தேவன் நம்மை ஒரு கூட்டத்தில் அழைப்பது கிடையாது. அவர் நம்மை பர்சனலாக அழைக்கிறார். ஆண்டோடைய காலிங் எப்படி இருக்கும்னா தனித்துவம் வாய்ந்தது. ஹல்லேலூயா. அது ஒரு கூட்டத்தோடு ஒரு குழுவோடு இருக்கிறதை விட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விசேஷத்தை கிருபைகளை தந்து, இப்போ எப்படி ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட்டை கொடுத்து எல்லாரும் ஷேர் பண்ணனா முடியாது இல்லையா? ஒரு சைக்கிளை ஒருத்தங்க தான் ஓட்ட முடியும். ஒரு கேம்ஸ் வாங்கியிருந்தா அவங்க ஒருத்தங்க தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஒரு துணி வாங்கி கொடுத்தாலும் ஒருத்தங்க தான் போட முடியும். அப்போது எல்லாருக்கும் ஒவ்வொன்று வாங்கி கொடுக்கும்பொழுது தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை யூஸ் பண்ண முடியும். அதுபோல தான் எரேமியா 1:5 ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் நம்ம எப்படி தெரிந்து கொள்கிறாருன்னு சொன்னால், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், ஐ நோ யூன்னு சொல்கிறாரு. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. அப்போ நம்ம எப்போ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம்? நம்ம கர்ப்பத்துக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட அவர்களை கர்த்தர் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்துகிறார். ஸோ ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். எப்போ? உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நம்மை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். அவர் அழைப்புக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இங்கே 2 விஷயம் போட்டிருக்கு. உன்னை அறிந்தேன், அதுக்கப்புறம் உன்னை நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவனே பரிசுத்தம் பண்ணினேன். கர்த்தர் ஒரு மனுஷனை அறிந்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் அந்த காலிங்க்கு தேவை பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் எந்த ஒரு அழைப்பையும் நாம் நிறைவேற்ற முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன தெரியும், கர்த்தர் என்ன அறிந்திருக்கிறார் நம்ம சொல்லலாம். எனக்கு இந்த அழைப்பு இருக்குது, அந்த அழைப்பு இருக்குது. ஆனால் அந்த அழைப்புக்கான குவாலிஃபிகேஷன் பரிசுத்தம். நாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய அழைப்பை நிறைவேற்ற முடியாது. ஸோ காட் நம்ம எப்படி அவருடைய காலிங்கில் ஒருங்கிணைக்கிறாருன்னா, பர்சனலாக இண்டிவிஜுவலாக தனித்துவமாக உங்களை சூஸ் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. அப்போது நம்மளுடைய காலிங்கை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோன்னா, வி ஹாவ் டு அலைன் வித் காட்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ். அவருடைய குவாலிஃபிகேஷனுக்கு, அவருடைய எதிர்பார்ப்புக்கு நாம் விட்டு கொடுக்கும் பொழுது அவருடைய அழைப்பிலே நாம் ஒருங்கிணைக்கப்பட முடியும். அடுத்தபடியாக ஆண்டவர் அவருடைய திட்டங்களை மொத்தமாக யாருக்கும் சொல்ல மாட்டார். அவருடைய அழைப்பை கர்த்தர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போவார். உங்களுக்கு முதல்ல சின்ன சின்ன காரியங்களை உண்மை எதிர்பார்ப்பார். சின்ன சின்ன டிசிப்ளின் எதிர்பார்ப்பார். சின்ன சின்ன காரியங்களிலே ஆண்டவர் நம்ம உண்மையாக இருக்கிறோமா, நம்ம அதை கடைபிடிக்கிறோமா, நாம் அதில் தாழ்மையாக இருக்கிறோமா, அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறோமான்னு சொல்லி முதலாவது நம்முடைய அழைப்பை கர்த்தர் உறுதி செய்வதற்காக he will reveal his purpose step by step. ஸோ அலைனிங், காடுடைய சித்தத்துக்குள்ள அந்த காலிங்கில் அலைன் ஆகிறது ஒன் டே கிடையாது. இட்ஸ் அ எவ்ரி டே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 105 நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் அதுக்குள்ளே கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாளில் பைபிள் படித்தா போதும், ஒரு நாள் அறிந்து கொண்டால் போதும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்கக்கூடிய காதுகள் இருக்கிறவர்களால் தான் முழுமையாக அவருடைய அழைப்புக்குள்ளே அலைன் ஆக முடியும். அடுத்தபடியாக கர்த்தர் அவர் அழைத்தவர்களை அவர் எக்யூப் பண்ணுறார். அவர்களை தேர்ச்சி பெற செய்ய. காட் எக்விப்ஸ் தோஸ் ஹி கால்ஸ். அப்போ எப்படி எக்யூப் பண்ணுவார்? ஒரு வேளை நம்ம அழைப்புக்கு முன்பதாக பயந்தாங்கொழியாக இருப்போம். அழைக்கப்பட்டவர்களை பாருங்களேன்,
அவங்க பயந்தாங்கொழி. ஒரு எஸ்தர் ராஜாத்தி மிகவும் பயந்தா. ஐயையோ! அமைதியா இருக்கா. அப்ப மொர்தெகாய் சொல்றாரு, "நீ அமைதியா இருந்தன்னா, ரட்சிப்பு வேற வழியா வரும்." அதே எஸ்தர் ராஜாத்தி தான் 3 நாள் உபவாசம் பண்ண பின்பு தைரியமா கர்த்தருடைய ராஜ சமூகத்திலே பிரவேசிக்கிறார். அதே போல தான் ஆண்டவருடைய அழைப்பு நம் மீது வரும்பொழுது, நம்ம கிட்ட காணப்பட்ட பலவீனம், பயம், அவிசுவாசம் முற்றிலுமாய் மாறி அந்த அந்த அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி, நமக்கு ஞானத்தையும், தைரியத்தையும், கிருபைகளையும், பரிசுத்தாவின் கிருபைகளையும், அந்த அபிஷேகத்தையும், வல்லமையும் கொடுத்து நம்மை அவருடைய திட்டத்தோடு ஒருங்கிணைக்கிறார். ஹல்லேலூயா! அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு, நாம் தகுதி பெற, தேர்ச்சி பெற நாம் கர்த்தரோடு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நம்ம தேர்ச்சி பெற என்னெல்லாம் நமக்கு தேவைப்படும்? நம்ம வாழ்க்கையில் சில சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டங்கள், நாம் உடைத்து தள்ளுகிற காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் ஏன் வருதுன்னா, திஸ் வில் எக்யூப் யூ ஃபார் அ கிரேட்டர் பர்பஸ். ஹல்லேலூயா! ஊழியம் என்பது வாழ்க்கையில் தான் தொடங்குகிறது. அழைப்பும் அதே மாதிரி தான். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு உடைக்கப்படுகிறானோ, எந்த அளவுக்கு மாம்சத்தின் கிரியை அவன் விடுதலையாக்கப்படுகிறானோ, அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து அவருடைய ஆளுகைக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க தான் நம் வாழ்க்கையிலே பல உபத்திரவங்களும் உலக பிரகாரமான சில உடைப்புகளும் கர்த்தர் நமக்கு அனுமதித்து அவருடைய அழைப்புக்கு நேராய் நாம் ஒருங்கிணைக்கப்பட அது நமக்கு உதவியாக இருக்கிறது. இதை நீங்கள் யாத்திராகமம் 4:10-12 வாசிச்சு பாருங்கள். ஆண்டவர் தகுதி உள்ளவர்களை கூப்பிடுறது கிடையாது. ஆனால் யாரை அவர் அழைத்தார் அவர்களை தகுதிப்படுத்த அவரால் மாத்திரமே முடியும். அதனால் பயப்படாதீங்க. யாராவது உங்களை பார்த்து நீ ஊழியம் செய்ய தகுதியற்றவ, நீ தகுதியற்றவன் அப்படி சொன்னால் நம்பிடாதீங்க. ஏன்னா எந்த மனுஷனும் ஒரு மனுஷனை ஊழியத்துக்கு தகுதிப்படுத்த கூடிய அதிகாரத்தை கர்த்தர் எந்த மனுஷனுக்கும் கொடுக்கவில்லை இதுவரைக்கும். அவரோட அந்த அதிகாரம் அவர் கரத்தில் தான் இருக்குது. அதனால் அவர் உங்களை அழைச்சிருக்கான்ற உறுதி உங்களுக்கு இருக்குதுன்னா அவர் உங்களை குவாலிஃபை பண்ணுவார். ஹல்லேலூயா! நீங்கள் நம்பிக்கையாய் திடமனதாய் இருங்கள். மனுஷனுடைய வார்த்தைகளை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயமாய் அவர் உங்களை பலப்படுத்துவார். அடுத்தபடியாக ஆண்டவர் அழைத்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, ட்ரையல்ஸில் அவர்கள் பலன் கொள்ளுவார்கள். உபத்திரவத்தின் ஊடாய் அவர்கள் நடந்து, அக்கினியை அவர்கள் நடந்து, அதை அவர்கள் பற்றாதபடிக்கு அதை ஜெயிப்பார்கள். தண்ணீரை அவர்கள் கடப்பார்கள். ஹல்லேலூயா! அதுதான் அவருடைய காலிங். ரொம்ப ஈஸி கிடையாது. ஆண்டவருடைய காலிங்கில் அக்கினி வரும். ஆண்டவருடைய காலிங்கில் தண்ணீர் போல காரியங்கள் வரும். ஆனால் அது உங்களை மேற்கொள்ளாது. ஏன்னா வாக்கு தத்தம் உங்களுக்கு முன்பதாக இருந்த உங்கள் விசுவாசம் தோய்ந்து போகாதபடிக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிற பரிசுத்த ஆவியின் பலன் உங்களை அப்பப்போ உங்களை பலப்படுத்தி அந்த உபத்திரவத்தை கடந்து வரும்படி கிருபை செய்யும். ஹல்லேலூயா! ஏசாயா 41:10 வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்கு. சீசன் ஆஃப் டெஸ்டிங். சோதிக்கப்படுகிற ஒரு காலத்திலே அவர் நம்மை தாங்கி நமக்கு பலப்படுத்துகிறார். வித்தியாசமான சீசன்ஸ்க்காக தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா! எந்த அளவுக்கு நாம் தாங்கிக் கொள்ளுகிறோமோ, எந்த அளவுக்கு உபத்திரவங்கள் நம்ம போகிறோமோ, அந்த அளவுக்கு ஒரு சுத்த பொன்னாக நாம் விளங்க முடியும். ஹல்லேலூயா! அது மாத்திரம் இல்லை, காட் நம்மை கரெக்ட் பண்ணுவார், நம்ம ரீஃபைன் பண்ணுவார். ஹல்லேலூயா! அவர் அழைத்த பிள்ளைகளை அவர் டிசிப்ளின் பண்ணுவார். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன தவறுகள் கூட அது வளர்வது அவருக்கு பிடிக்காது. அதை கட் பண்ணுவார் ஆண்டவர். பார்த்திங்கன்னா அதை ரிஃபைன் பண்ணுவார். ஸோ இட் டிசிப்ளின்ஸ் அண்ட் ஷேப்ஸ் அவர் கேரக்டர். எபிரேயர் 12:6 எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், கரெக்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் காட்ஸ் ப்ரிப்பரேஷன். ஹல்லேலூயா! நம்மளுடைய அழைப்புக்கு நான் என்னென்ன பயன்படுத்துகிறேன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். போன வருஷம் இருந்த கோவத்தை விட இப்போ கோவம் குறைஞ்சிருக்கு. போன வாட்டி இருந்த சண்டை போடுற ஆவியை விட இப்போ சண்டை குறைந்திருக்குது. இப்போ தாங்க முடியுது. மற்றவங்க பேசுகிற ஏசிக்கிற வார்த்தைகளை முந்தி ரொம்ப சகிக்க முடியாது. ஆனால் இப்போ என்னால் சகித்து கொள்ள முடியுதுன்னா, யூ ஆர் பிகமிங் மோர் மெச்சூர் இன் கிரைஸ்ட். யூ ஆர் மோர் ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப் ஃபார் த காலிங். ஹல்லேலூயா! அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் நம்முடைய அழைப்புக்கு சில கதவுகளை திறப்பார், சில கதவுகளை மூடுவார். அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய அழைப்பில் மனுஷனை நாம் எப்பொழுதும் நம்பவே கூடாது. எந்த மனுஷனை வைத்து கர்த்தர் உங்கள் அழைப்பை நிறைவேற்ற மாட்டார். கர்த்தர் உங்களை எப்படி அழைத்தாரோ அவரே உங்கள் அழைப்புக்கான காரியங்களை செய்து, அவரே உங்கள் அழைப்பை உறுதி செய்து அதை நிறைவேற்றி முடிப்பார். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே அவரோடு ஒருங்கிணைக்கப்படும் சில கதவுகள் அடைக்கப்படலாம், சில மனிதர்கள் நம்மளை விட்டு பிரியலாம். ஆனால் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்ற நேரத்தில் அவர்களை கொண்டு வருவார். ஏற்ற வேளையிலே கதவுகளை திறக்கும்படி செய்வார். வெளிப்படுத்தல் 3:7-8 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் நம்முடைய
பாதைகளை ஏற்கனவே அறிந்து அவர்களை திட்டம் செய்து வைத்திருக்கிறார். அதனால்தான் நாம் அவரை நம்பி இருக்க வேண்டும். அதாவது ஒரு காரியம் வாய்க்கலைனா கூட அது கர்த்தர் சித்தம் தான், அதனால தான் அது வாய்க்கல, அதை குறித்து நம்ம துக்கப்படக்கூடாது. ஊழியத்தில் சில காரியம் நடக்கலைன்னா பரவாயில்ல, ஆனால் சில காரியம் எதிர்பார்த்தவர்களை கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் யாரை அழைத்தார் அவர்களை அபிஷேகித்து, அபிஷேகம் இல்லாமல் அழைப்பை நிறைவேற்ற முடியாது. அதனால தான் ரொம்ப முக்கியம், மிகுந்த அபிஷேகத்தை தேவனிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும், அந்த அழைப்பில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். சில பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு மனுஷன் கூட தன்னுடைய அழைப்பை இந்த பூமியில் நிறைவேற்றவே முடியாது. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம், பரிசுத்த ஆவியானவரோடு ஒவ்வொரு நாளும் ஐக்கியம் கொண்டு உறவாடி அவருடைய சத்தத்தை கேட்டால் மாத்திரமே முழுமையாக கர்த்தர் நம் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற அவருடைய அழைப்பை நாம் நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. சில நாளிலே கூட பிலிப்பியர் 1:6 அவரே நம்முடைய விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவும் அவர் தான் நம்ம ரேஸை முடிக்க முடியும். அதனால் நீங்கள் துக்கப்படாதீங்க. ஐயோ நான் தான் இதை முடிக்கணும், ஐயோ நான் தான் இந்த சர்ச்சை கட்டுறேன். நீங்கள் கட்டல, கர்த்தர் கட்டுறாரு. இந்த ஊழியம் ஏன் இது உங்கள் ஊழியம், இது கர்த்தருடைய ஊழியம். இது ஐயோ என் குடும்பம், உங்கள் குடும்பம், இது கர்த்தருடைய குடும்பம். இது என் கணவர் இல்லை, அது அவர் கர்த்தர் கொடுத்த கணவர், கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த ஊழியம், கர்த்தர் கொடுத்த படிப்பு, கர்த்தர் கொடுத்த வேலை, எல்லாமே நமக்கு கர்த்தர் கொடுத்ததே தவிர வேறு ஒன்றும் நம்முடைய சுயத்தால் சம்பாதித்தவைகள் கிடையாது. இதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தந்தாரோ அதை ஒரு மனுஷனும் பிசாசும் பறிக்க முடியவே முடியாது. கர்த்தர் உங்களை மேலே வைத்த அழைப்பை ஒரு சத்துரும் குலைத்து போடவே முடியாது. அதனால் விசுவாசமாக இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கர்த்தர் சொன்ன காரியங்களை செய்தபொழுது கர்த்தர் அவர் கூட இருந்தார். அவருடைய நோவா கொடுத்த அழைப்பை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் அவருக்கு கிருபை தந்தார். அதுபோல யோசுவாவோடு இருந்தார், எஸ்தரோடு இருந்தார், ஏசாயாவோடு இருந்தார், எரேமியாவோடு இருந்தார், தானியேலோடு, பவுலோடு கர்த்தர் இருந்து, பேதுருவோடு இருந்து, யோவானோடு இருந்து தமது ஊழியத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அதே போல் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்கள் மேலே இருக்கிற அழைப்பை அவர் நிறைவேற்றுவார். ஆனால் அவரோடு நாம் ஒருங்கிணைத்து போக வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த பாயிண்ட்டை நினைவு கூர்ந்து இதற்காக வைத்து ஜீவிங்கள். எந்த இடத்துல நீங்கள் லேக்காக இருக்கிறீங்க, ஒருவேளை உபத்திரத்தை சகிக்க முடியவில்லையா, கர்த்தர் சொல்லுகிற அந்த சில காரியத்தை விட சொல்கிற காரியத்தை விட முடியாமல் போராடுறீங்களா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பலன் கேளுங்க. அவர் பலன் தரும்பொழுது நீங்கள் எதுவும் முடியவே முடியாது, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக பண்ண வச்சுருவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலையை கூட ஆண்டவரே அப்பா ஒரு விசியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலே கூட எங்கள் அழைப்பை நாங்கள் உறுதி செய்து அதை காத்துக்கொள்ள, அதை நிறைவேற்றி அதற்காக நாங்கள் எப்படிலாம் வாழணும், எங்கள் வாழ்க்கை தரத்தை அதற்கு தகுந்தா போல் நீர் மாற்றும் பொழுது அதுக்கு விட்டு கொடுக்க, சில கதவுகள் மூடப்படும் பொழுது அதுக்கு நன்றி சொல்ல, சில ஆட்கள் எங்களை விட்டு போகும்போது நன்றி சொல்ல, அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அந்த அழைப்புக்கு தேவையான எக்யூபிங் ப்ராசஸ்குள்ளே கொண்டு போகப்படும் பொழுது, ட்ரையல்ஸ் வரும்பொழுது ஆண்டவரை பொறுமையோடு சகிக்க, ஆண்டவரை தாழ்மையோடு இருந்து, ஆண்டவரை சுதந்திரிக்க, உங்களுடைய அழைப்புக்கு எங்களை பாத்திரவான்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க வாழ்க்கை நன்மையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.